மதுரையில் நடந்த மகாநாட்டிலே விஜய் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக தெரிவித்த கருத்து நமக்கு வேதனையை தருகின்றது. நேற்று முளைத்த கட்சியின் தலைவரான கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் கச்சதீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்று சொல்லியிருப்பது அவருடைய அரசியல் வளர்ச்சியின் பற்றாக்குறையை தெளிவுபடுத்துகின்றது, வெளிப்படுத்துகின்றது. இதற்கான ஒப்பந்தங்கள் பல நடந்திருக்கின்றது. 74ஆம் ஆண்டு நடந்திருக்கின்றது. அந்த ஒப்பந்தங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமலும் மத்திய கவர்மெண்டிடமிருந்து இதற்கான தகவல் எடுக்காமலும் இப்படி அறிக்கை விட்டிருப்பது அவர் அறியாமையும் தாந்துணித்தனமாக பேசுகின்ற ஒரு விடயம். இதை வச்சு அரசியல் லாபம் கருதுவது 2 நாட்டு தமிழ் மக்களையும் ஒரு ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக காட்டுவது மிகவும் ஒரு தமிழனாக இருந்தொரு செய்வது மிகவும் வேதனையாக விடயம். இதே நேரத்தில் இவருக்கு பெருமதி வாய்ந்த எமது வெளிவார அமைச்சர் அவர்கள் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது, அதை எப்பொழுதும் எங்களால் விட்டுத்தர முடியாது என்று பதிலளித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த விடயத்தை விஜய் அவர்கள் அறிந்து கொண்டு இதை பரிசீலனை செய்து மீண்டும் வரும் மகாநாடுகளில் இப்படியான சொற்பதங்களை பாவிக்காமல் இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று கருதுகிறேன்.